பிரேசலா தேவ பிள்ளைகளே, இந்த வேலையில் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 23:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா தேவ பிள்ளைகளே, வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல நீங்க இன்னும் முடிவு வரல, இவ்வளவு ஏன் தாமதமாகுது என்று நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்றது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே உங்களுக்கு வரும். தேவ பிள்ளைகளே, என் தேவன் எனக்கு தருவார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருதுனால அதுல ஒரு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையா. அதுல மாறுதலும் இல்லை, வேற்றுமையான நிழலும் இல்லை. அதனால நீங்க விசுவாசித்து அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாய் இந்த வேதத்துல நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம விசுவாசத்தோட ஓடணும் இல்லையா. ஆபிரகாம் விசுவாசத்தோட ஓடினார், ஒரு வீரனாய் இருந்தார். ஈசாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய சொல்லை கேட்டு விசுவாசித்து ஓடினார். யாக்கோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் இப்படியாக விசுவாசித்து அவருடைய ஓட்டத்தை ஓடினார். எல்லாம் ஒரு விசுவாசத்தின் ஒரு அடிப்படையில தான் எல்லாம் ஓடினார். இயேசுவை கர்த்தரை விசுவாசிக்கிற அவர் ஏற்றுக்கொண்ட யாவரும் விசுவாசத்துல நாங்க ஜெயமுள்ளவர்களா இருக்கணும், பலன் உள்ளவர்களா இருக்கணும். இந்த காரியங்களுக்கு வாய்க்கல தாமதம் ஆகுது அப்படின்னு சோர்ந்து போக கூடாது இல்லையா. ஆபிரகாம் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாரு நினைக்கிறீங்க. அவரோட வாழ்க்கையில அவரு இவ்வளவு காரியங்கள்ல சோர்ந்து போயிருக்க கூடும், ஆனாலும் அவரு சோர்ந்து போகாம ஓடினார் இல்லையா. அவருடைய வாழ்க்கை பாதையில அவருக்கு எல்லா சம்பரணமும் இருந்தது. ஆனா புத்திர சுவிகாரன், அவருக்கு ஒரு புத்திரன் இல்லாதபடி அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆபிரகாமின் சரீரமும் சாராளோட சரீரமும் செத்ததாய் இருந்தாலும் அதை உயிரடைய பண்ணினார். அது ஏன்னா அவங்களுடைய விசுவாசம். அதே போலதான் நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்ற இந்த வசனத்துல நீங்க உறுதியா இருக்கணும். வசனம் சிறிதா இருக்கலாம், ஆனா அது செய்ய போற காரியங்கள் பெரிதா இருக்கும். நம்ம எதை குறித்து ஒரு காரியம் ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம். நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஏன் நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம். நம்ம தைரியமாய் பலத்தோட ஓட கற்றுக்கொள்ள வேணும். ஆமா தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற எத்தனையோ காரியங்களை பார்த்து இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே நாங்க நம்புறோம். ஆனா கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற நம்மளோட நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எந்த காரியத்தில் தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவானது நன்மையானவைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்காக பல காரியங்களே நம்மளோட வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதை நாங்க சகித்து பொறுமையோட ஓடும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போதுமானவரா இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, சோத்திரம். ஓகே, சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம செபிப்போமா. இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க தேவ பிள்ளையே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உங்களுடைய வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீங்க சொன்னீங்கப்பா. எங்களை நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களுடைய பிரயாணங்கள் தகப்பனே எத்தனையோ காரியங்களை நாங்கள் கடந்து போற எல்லா காரியங்களையும் எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா. தகப்பனே காலையில எழுந்து உண்மையை துதிக்கிறது தகப்பனே நாங்க நம்பிக்கையில உண்மையில நம்பிதான் ஆண்டவரே எங்க படுக்கை அறைக்கு போறோம். நம்பிதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்யற ஆண்டவரே. எங்க நம்பிக்கை தகப்பனே குன்றி போகாமல் குறுகி போகாமல் அப்ப அந்த நம்பிக்கையில தகப்பனே நாங்கள் சகித்தாகிலும் நாங்கள் நம்பி ஓட எங்களுக்கு பலனை தாங்க. சகிப்போட நம்பி ஓட இந்த காரியம் வாக்கியாவிடாடி என் நம்பிக்கை வீண் போகாது. என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என் தேவன், என் இயேசு கிறிஸ்து, என் இரட்சகர், என் மீட்பர் அதை வாய்க்க பண்ணுவார். என் நம்பிக்கை வீண் போகாதபடி என்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவிக்கிற ஜீவனில் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்வார். ஏன்னா அவர் அதிசயத்தின் தேவன், அவர் அற்புதத்தின் தேவன், இன்றும் அடையாளத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்று அடையாளத்தை செய்தார், இன்று அடையாளம் செய்ய மாட்டார்னு இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு முடிவை தருவார். நம் நம்பிக்கையை வீண் போகாது. அல்லேலூயா, சோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.